அரசு மேல்நிலைப்பள்ளி கல்லூர். என் பேர் இனியா. நான் தான் இந்த டீம் லீடர். இவங்க தான் வந்து என் டீம்மேட்ஸ். நாங்கள் வந்து புதிய திட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது பேர் என்னென்னா அனாட்டோமஸ் டாய்லெட் கிளீனர். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இது ஹியூமன்ஸ் மனிதர்களே இல்லாமல் அதுவாகவே இது வந்து க்ளீன் பண்ணிடும். ஏன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாருமே பாத்ரூமில் போகவே பயப்படுறாங்க. ஏன்னா உள்ள இப்படி இருக்குமோன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவாகவே அழகாக க்ளீன் பண்ணி விட்டுரும். நம்மளுக்கு நல்லா ஹியூமன் தேவையில்லை. ஏன்னா ஒரு ஆள் வந்து க்ளீன் பண்ணணும், திறக்கணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அதுவாகவே எல்லாமே க்ளீன் பண்ணிடும். அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வயதானவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பட்டன் இது உள்ள வரணும் யூஸ் பண்ணணும்னா தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டன் அமுக்குனாவே எல்லா வேலையும் அதே செஞ்சிடும். அப்புறம் வந்து டாய்லெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப ஜெர்ம்ஸ் இருக்கிற இடம். இங்கே வந்து ஈக்கோலி, சால்மனெல்லா போன்ற நிறையா இது வைரஸ் பரப்பக்கூடியதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து டயரியா, நாசியா போன்ற வியாதிகள்லாம் வருது. அதனால தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, இது மொத்தமாகவே வந்து Arduino UNO வச்சு தான் இது ஃபுல்லாகவே வேலை செய்யுது. இதோட டிவைஸ் பேர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே இருக்குது, எல்சிடி. அடுத்து வந்து புஷிங் பட்டன் இருக்குது, செர்வோ மோட்டர், PIR சென்சார், கேஸ் சென்சார், DHT11 இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை பற்றி சொல்கிறோம். எல்சிடி டிஸ்பிளே இது வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ உள்ளுக்குள்ள க்ளீன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வெளியில் வந்து க்ளீனிங்னு போட்டுரும். அப்போ க்ளீனிங் ஆனதுக்கப்புறம் ரெடி டு யூஸ்ன்னு சொல்லும். அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கு இதை ஃபர்ஸ்ட் இந்த புஷ் பட்டன் அமுக்கிட்டா உள்ளே வந்து சர்வோ மோட்டர் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக டோரை ஓப்பன் பண்ணி விட்டோம். திரும்பி நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டு புஷ் பட்டன் உள்ளுக்குள்ளே இருக்கும். உள்ளுக்குள்ள நம்ம வந்து புஷ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு அதை 4-5 தடவை ஃப்ளஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து ஒன்று செட் பண்ணியிருக்கோம், புஷ் பட்டன். அது புஷ் பண்ணாலே போதும், அது வந்து அதுவாகவே க்ளீன் ஆகிடும் பாத்ரூம். நம்ம வந்து 4-5 தடவை அதை ஃப்ளஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து இதை ஃப்ளஷ் பண்ணாமல் போனீங்கன்னா வெளியே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா வெளியே அது விடாது. அந்த மாதிரி செர்வோ மீட்டர் வந்து நம்ம இங்கே வந்து பொறுத்திருக்கோம். அப்புறம் வந்து PIR சென்சார் இருக்குது. இங்கே வந்து PIR சென்சார் என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள ஹியூமன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒரு 2 தடவை செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து வாட்டர் பம்ப் இருக்குது. வாட்டர் பம்ப் என்ன பண்ணுன்னா வாட்டர் உள்ளுக்குள்ள வந்து நல்லா ஃபோர்ஸாக ஃப்ளோ பண்ணி உள்ளுக்குள்ள நல்லா பாத்ரூமில் சூப்பராக க்ளீனாக நல்லா பண்ணி விட்டுரும். க்ளீன் பண்ணிவிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கப்புறம் கேஸ் சென்சார் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுன்னா இங்கே பாத்ரூமில் கேஸ் சென்சார் இங்கே இருக்குது. கேஸ் சென்சார் வந்து என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ளே இருக்க என்ன இல்லை கண்டிஷனில் இருக்குது, குட் கண்டிஷனில் இருக்கா இல்லை பேட் கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லும். அந்த மாதிரி வெளியில் வந்து எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து இங்கே வந்து காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா DHT11 ஒரு சென்சார் நம்ம இங்கே வந்து பொறுத்திருக்கோம். அது வந்து என்ன பண்ணுன்னா இங்கே உள்ளுக்குள்ள இருக்க ஹியூமிடிட்டி லெவலையும் டெம்பரேச்சர் லெவலையும் வந்து காட்டும். இங்கே வெளியில் எல்சிடி டிஸ்பிளேயில் காட்டும். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இப்போ வந்து அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் இந்த PIR சென்சார். இது வந்து நம்ம Arduino UNOக்கு அனுப்பி அது வந்து நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வைக்கும். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, மனிதர்களுக்கு தேவையில்லை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தண்ணியே சிக்கனமாக யூஸ் பண்ணோம். அதனால் வந்து ப்ரிவென்ட் லாஸ் ஆஃப் வாட்டர். அப்புறம் இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். பப்ளிக் பிளேசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தையும் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டிசேபிள் பீப்புளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம இதை கண்டுபிடிச்சது ஏன்னா சொசைட்டிக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்வென்ஷனாக இருக்கணும் தான் கண்டுபிடிச்சோம். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் எனக்கு நிறையா ஐடியாஸும் இருக்குது. அதையும் நாங்கள் வருங்காலத்தில் பண்ணி காட்டுவோம். நன்றி.